ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட நோக்கமே நீங்கள் கொடுக்குற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குறது தான். வெல்கம் பேக் டு அவர் சேனல் அன்டோல்ட் ஸ்டோரி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு எவர்கிரீன் பர்சனாலிட்டி பற்றி பேச போகிறோம். அவர் இந்த ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுறவர். அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கராசு நடராஜன் அப்படின்னு நம்ம எல்லாத்தாலையும் கூப்பிடப்படுற டி நடராஜன். இவர் ஒரு கிரிக்கெட் பிளேயர். அவர் இந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணார், அவரோட வாழ்க்கையில் வேறு என்னென்ன பிரச்சனையெல்லாம் வந்து அவர் சந்திச்சார், அதெல்லாம் தான் இந்த டாப்பிக்கில் பேச போகிறோம். வாங்க நம்ம டாப்பிக்கில் போய் பார்ப்போம். சேலத்து பக்கத்தில் சின்னப்பம்பட்டி அப்படிங்கிற ஊரில் 1991 27 மே அப்படிங்கிற நாள் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறகுது ஒரு தம்பதிக்கு. அந்த குழந்தையோட பேர் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நடராஜன். இந்த நடராஜன் அப்படிங்கிறதா இருந்துட்டு அந்த குடும்பத்திலே வந்து மூத்த பையனாக பிறக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு அந்த தம்பதிக்கு 4 குழந்தை பிறக்குது. இவர் மூத்த பையனாக இருக்காரு அப்படிங்கிறனாலே இருந்துக்கிட்டு இவருக்கு பொறுப்புங்க வந்து கூடயே இருக்குது. சேலத்தில் பல தொழில்களில் இருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு தொழிலில் வந்து நம்ம நெசவு தொழிலை சொல்லலாம். அந்த நெசவு தொழில் அப்படிங்கிற ஒரு தொழிலை தான் நம்பி தான் இருந்துட்டு அவங்க குடும்பம் ஓடிட்டுருக்கு. அவங்க அப்பா இருந்துட்டு அதில் ஒரு டெய்லி கூலி வாங்குற மாதிரி ஒரு வேலையால் தான் போயிட்டுருக்காரு. அது மாதிரி இருக்கும்போது அவங்க குடும்பத்தோட வறுமையை போக்குறதுக்கு அவங்க அம்மா இருந்துக்கிட்டு அவங்க ரோட் சைடில் இருந்துக்கிட்டு ஒரு கறி கடை போட்டு அதை விற்றுட்ருக்காங்க. சேலத்தில் சில்லி சிக்கன் அப்படிங்கிற ஒரு டிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸாக பார்க்கப்பட்டுருக்கு. நம்ம ரோட்டில் இருக்க எல்லா ரோட்லேயுமே இருந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 5 கடையாச்சும் பார்த்துடலாம். அந்த மாதிரி ஒரு தொழிலில் தான் இருந்துட்டு அவங்க அம்மாவும் இருந்துட்டு அவங்களோட இடத்துல போட்டுட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை ஒரு ஏழ்மையாகவும் வறுமையாகவும் தான் வந்து நகர்ந்துட்டுருக்கு. இது மாதிரி இருக்கும்போது அவங்க குழந்தைங்களுக்கு வறுமை அப்படிங்கிற ஒரு நிறத்தை காட்டாமே வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள் ரொம்பவே வந்து கண்டிப்போடு இருக்காங்க. இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த நடராஜன் அப்படிங்கிற ஒரு பையன் மட்டும் இருந்துக்கிட்டு விளையாட்டு மேலே கொஞ்சம் ஆர்வத்தோடு இருக்கார். அவரோட விளையாட்டு எந்த விளையாட்டில் அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரிக்கெட். இந்த கிரிக்கெட் அப்படிங்கிறது எங்கே விளையாண்டாலும் போய் வேடிக்கை பார்க்குறதுல வந்து முதல்ல அவரோட கிரிக்கெட்டோட பயணம் ஆரம்பிக்குது. இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த கிரிக்கெட் அப்படிங்கிறதுல எங்கே விளையாண்டாலும் போய் நின்று வேடிக்கை பார்க்குறத ஆரம்பித்து அந்த பால்லாம் உருண்டு போச்சுன்னா ஓடி போய் எடுத்து கொடுக்குறது, இது மாதிரி இருந்துட்டு கொஞ்சம் காலம் வந்து நகர்ந்துட்டுருக்கு. அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவரோட விளையாட்டில் சேர்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது 20 வயசு வரைக்குமே இருந்துட்டு அவர் வெறும் டென்னிஸ் பாலை தான் வளர்ந்துட்டு இருக்காராம். எல்லா மிடில் கிளாஸ் பையனுக்கும் இருக்க ஒரு சின்ன ஆசை தான் இருந்துக்கிட்டு அவருக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கையும் நம்மளோட வாழ்வாதாரமும் வந்து மாறணும், அதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் மூத்த பையனாக இருக்கார் அப்படிங்கிறனால அவருக்கு பொறுப்பும் வந்து கூடியே இருக்குது. அதனால் வந்து அவர் படிப்புக்கு மேலே வந்து கொஞ்சம் நாட்டத்தையும் திருப்புறாரு. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கும் போது கூட அவருக்கு கிரிக்கெட் மேலே வச்சுருந்த ஆர்வம் வந்து குறையாமே இருக்குது. அதை உணர்ந்து அவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீ பிடிச்ச துறை தேர்ந்தெடுத்து அதில் போய் நீ சக்ஸஸ் ஆகிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவரை ஃப்ரீயாக விட்டுறாங்க. அதனாலே இருந்துட்டு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிரிக்கெட் பக்கமே வந்து அவரோட கவனத்தை திருப்பிடுறாரு. அவரோட லைஃப் கரியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கிரிக்கெட் பக்கம் வந்து திருப்பின பிறகு அவரோட முதல் வெற்றி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாடு பிரீமியம் லீக். இந்த தமிழ்நாடு பிரீமியம் லீக் அப்படிங்கிறது தமிழ்நாடு லெவலில் வந்து மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் பிரீமியம் லீக்காக வந்து பார்க்கப்பட்டு இருக்கு. நம்ம இந்த லெவல் எப்படி ஐபிஎல் சொல்கிறோமோ அது மாதிரி தமிழ்நாடு பிரீமியம் லீக் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமாக சொல்லப்படுற ஒரு விஷயம் தான். இந்த தமிழ்நாடு பிரீமியம் லீக் அப்படிங்கிறதுல வந்து திண்டுக்கல் டிராகன்ஸ் அப்படிங்கிற டீமுக்காக வந்து இவர் எடுக்கிறாங்க. எடுத்த பிறகு வந்து அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூட் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் அப்படிங்கிற துறையை அவர் தேர்ந்தெடுத்து போகும்போது அதில் நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவர் உணர ஆரம்பிக்கிறாரு. அதில் வந்து பவுலிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை இவர் சூஸ் பண்ணுறாரு. அந்த பவுலிங்கில் கூட பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலராக இருக்கார். அப்படியே இருந்துட்டு அவரோட பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இருந்துக்கிட்டு அவர் கூட இருக்கவங்களும் சரி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு தமிழ்நாட்டு சைட்லேருந்து போனவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான பேர் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை நீ சூஸ் பண்ணியிருந்தா கூட அங்கே போய் வந்து ஷைன் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருந்துட்டு முடியும். அதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி அது எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. நீ பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்க, நீ எல்லாம் அங்கே போய் வந்து ஜெயிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், முதல்ல அந்த இடத்துக்கு போகிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த அளவுக்கு டிமோட்டிவேட் பண்ண முடியுமோ அவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது சும்மா இல்லை அப்படிங்கிறதுக்கு இவரோட வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டுன்னே சொல்லணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு டிமோட்டிவேட் பண்ணாலும் அவரோட பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டே இருந்துட்டு அவரோட லைஃப் கரியரை சூஸ் பண்ணி அவர் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது டிஎன்பிஎல் அப்படிங்கிறதுல அவர் விளையாட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு எப்போ ஃபஸ்ட்டு லைம் லைட் அப்படிங்கிறது அவர் மேலே படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் 6 பாலில் 6 யாக்கர் போட ஆரம்பிக்கிறாரு. அந்த 6 பாலில் யாக்கர் வந்து நார்மலான ஒரு ஓவர்ஸில் போட்டிருந்தா கூட அவர் அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்க மாட்டார். அவர் போட்ட ஓவர் என்ன ஓவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூப்பர் ஓவர். இந்த சூப்பர் ஓவர் அப்படின்னு என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிற கேமில் 2 டீம் விளையாடுவாங்க. அந்த 2 டீமில் இருந்துக்கிட்டுமே ஒரே ரன் வந்து அவங்க 2 பேருமே வந்து அடித்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடைசியில் பால்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் டை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நின்னாங்கன்னா அவங்க இல்லை யார் ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் இந்த சூப்பர் ஓவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பக்கம் திரும்புவாங்க. இந்த சூப்பர் ஓவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 டீமுக்குமே வந்து 6 பால் வந்து கொடுப்பாங்க. அதில் யார் அதிகமான ரன் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
அந்த அதிகமான ரன் அடிக்க விடாமல் அடுத்த டீமை வந்து அவங்க போட்டு அமுக்கணும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான தருணத்தில் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை வந்து நம்ம திண்டுக்கல் டிராகன்ஸ் யார் கையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நடராஜன் கையில். அந்த 6 பாலுமே வந்து யாக்கர் போட்டு முன்னாடி இருந்த பேட்ஸ்மேனை வந்து அவர் திணற அடிக்கிறாரு. அந்த இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம டி நடராஜன் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான்னு சொல்லி அவர் மேலே ஒரு லைம் லைட் பட ஆரம்பிக்குது. தமிழ்நாடு பிரீமியம் லீக் அப்படிங்கிற டோர்னமெண்ட் முடிவில் வந்து நடராஜன் அப்படிங்கிற பையன் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பவுலர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து அவர் ரீச் ஆகியிருந்தார். அப்படியே போகும்போது சையத் முஸ்தபா அலி டோர்னமெண்ட் அப்படிங்கிற டோர்னமெண்ட் 2017 வந்து வருது. அந்த டோர்னமெண்ட்லையும் பார்த்திங்கன்னா நம்ம நடராஜன் வந்து ப்ளே பண்ணுறாரு. அவரோட இடத்த வந்து அவர் கரெக்டாக நிரப்பிடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் அடுத்த டோர்னமெண்ட் எந்த டோர்னமெண்ட் வந்து அவர் ரீச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜோனல் லீக் டோர்னமெண்ட். அந்த ஜோனல் லீக் டோர்னமெண்ட்டில் நம்ம தமிழ்நாட்டு பிளேயரை வந்து அவர் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டு யாருக்கு அகேன்ஸ்டாக விளையாடும் போது அவர் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்நாடகாவுக்கு அகேன்ஸ்டாக. ஆஸ் யூஷுவல் வந்து அவரோட பவர் வந்து பவுலிங் தான் அப்படிங்கிறனால கரெக்டாக அவரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை வந்து நல்லா காட்டி அவரோட எஃபிஷியன்சியை நல்லாவே வெளிப்படுத்துறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி போகும்போது அந்த ஜோனல் லீக் டோர்னமெண்ட் அப்படிங்கிறதுலேயும் வந்து நம்ம நடராஜன் அப்படிங்கிற ஒரு பையனை மறக்க முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடுது. எல்லா பிளேயருக்கும் இருக்க ஒரு காமனான ஒரு ஆசை தான் வந்து இவருக்கு இருக்குது. அது என்ன ஆசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காக விளையாடணும் அப்படிங்கிறது. இந்த இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காக விளையாடணும் அப்படிங்கிற பந்தயத்தில் இவரை முன்னாடி கொண்டு போனது எந்த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியன் பிரீமியம் லீக் அப்படின்னு சொல்லப்படுற ஐபிஎல். இந்த ஐபிஎல்லில் 2017 அப்படிங்கிற அக்கேஷனில் இவரை ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணுறாங்க. அவரோட ஏலம் வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 கோடி ரூபாய் அளவுக்கு. இந்த 3 கோடி ரூபாய் போட்டு அவரை ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறாங்க. அது எந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிங்ஸ் 11 பஞ்சாப். இந்த கிங்ஸ் 11 பஞ்சாப் அப்படிங்கிறது இவரை 3 கோடி ரூபா போட்டு எடுத்துடுறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் இவரை ஒரு அன்கேப்டு இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் அப்படிங்கிற லெவலில் தான் வந்து வச்சிருக்காங்க. இந்த அன்கேப்டு இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னா ஃபஸ்ட் என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த அன்கேப்டு கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னா வந்து அவங்கள டீமில் எடுத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்கள வந்து அந்தளவுக்கு வந்து மேட்ச்சில் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க டீமுக்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள வந்து அன்கேப்டு இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் 2017 சொல்கிறேன், 2017 அதிகபட்சமாக போட்டி எடுத்த பிளேயரில் வந்து இவர் தான் வந்து முதல் இடத்துல வச்சிருக்காங்க கிங்ஸ் 11 பஞ்சாப் பட்டியலில். இவ்வளோ விலை கொடுத்து எடுத்த ஒரு இந்தியன் பிளேயரை வந்து அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படிங்கிறத வந்து ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். 2017 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடராஜன் அப்படிங்கிறவர் கிங்ஸ் 11 பஞ்சாப்புக்காக விளையாடுற மாதிரி நம்ம எந்த இடத்துலையும் வந்து அவ்வளோ பார்த்துருக்க முடியாது. அதனாலே கூட நம்ம கிங்ஸ் 11 பஞ்சாப் வந்து அந்த புள்ளி பட்டியல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கீழே போகிறதுக்கு ஒரு காரணம்னு கூட சொல்லலாம். இப்படியே போயிட்டு இருக்கும்போது 2018 பட்டியலும் வர ஆரம்பிச்சிருது. 2018 வந்து அக்கேஷனில் யாரை ஃபஸ்ட்டு வெளியே விடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நடராஜன் வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப் வந்து வெளியே விடுறாங்க. அவரை ஏலத்தில் எடுக்கும் போது வந்து நமக்கு எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்கிற நம்ம ஹைதராபாத் டீம் வந்து அவங்கள ஏலத்துக்கு எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கும் போது எந்த ப்ரைஸில் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 லட்ச ரூபாய். 3 கோடி ரூபாயில் இருந்த ஒரு பிளேயரை 10 லட்ச ரூபாயில் எடுக்கிறது ஒரு நல்ல டீல் அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபீல் பண்ணி அவங்களை பிக் பண்ணிக்கிறாங்க. பிக் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கரெக்டான ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2018 மேட்ச்லேருந்தே வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச்சில் வந்து நம்ம நடராஜனை பார்க்க முடியும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது 2020 வந்து அவர் நல்லாவே ஷைன் ஆனார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து 6 பால் 6 யாக்கர் போட்டது மட்டும் இல்லாமல் நிறைய விக்கெட்ஸை வந்து நல்லா டெட் ஓவர்ஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தினாலையும் வந்து அதிகமாக வந்து பார்க்கப்பட்டதும் வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு அவர் விளையாடும் போது தான். நம்ம நடராஜன் அப்படிங்கிற ஒரு பிளேயரை வந்து தமிழ்நாட்டு முழுக்க வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா லெவலே வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அது மாதிரி இருக்கும்போது முஸ்தபா ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு பங்களாதேஷ் பிளேயரை வந்து இவருக்கு ரிசம்பிள் மாதிரியே இருக்குது. நம்ம இந்தியா லெவலில் இருக்கிற ஒரு முஸ்தபா ரஹ்மான் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு பட்ட பேரும் கொடுக்குறாங்க. இவர் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண பிறகு அவரை போய் பேட்டி எடுக்கிறாங்க. இப்படி பேட்டி எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் என்ன ரீச் பண்ணணும், இன்னும் எந்த பீக் வந்து நீங்கள் ரீச் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு அவருக்கு பதில் சொன்னார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் வந்து டோனி விக்கெட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதை அவரோட ஆசை வந்து அடுத்த ஒரு 2-3 மேட்ச்சில் வந்து அவர் நிறைவேற்றினார் அப்படின்னு தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இவரோட டெபியூட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. இப்படி எடுத்து பார்க்கும்போது இவர் வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் அப்படிங்கிறத உணர்றாங்க. உணர்ந்த பிறகு இவரை வந்து இந்தியன் டீமில் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அடுத்த டூருக்கு போகும்போது நம்ம இந்தியன் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ரெகக்னைசேஷன் இவரும் பெறாரு. அவர் எந்த டூருக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வந்து ஒரு டோர்னமெண்ட் நடந்துகிட்ருக்கு, ஒரு சீரீஸ். அந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா இருந்துக்கிட்டு டூர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க. அந்த டூரில் வந்து நம்ம நடராஜனும் வந்து ப்ளேஸ் போயிருக்காங்க. அவர் வந்து கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் டீமுக்காக அவரோட ஆசையை வந்து அந்த இடத்துலேருந்து அவர் நிறைவேற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஆசைப்பட்ட இடத்துக்கு அவர் வரத்துக்கு எந்த அளவுக்கு வேகமாக ஓடி வந்தாரோ அதை விட பல மடங்கு வேகமாக இப்போ ஓடிட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் எந்த அளவுக்கு வேகமாக ஓடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேர்ல்டு கிளாஸில் இருந்து மிகப்பெரிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸாக சொல்லப்படுற பிரெட்லி ஆகட்டும் இல்லை ஒரு சில பேர் ஆகட்டும் இவங்களாம் இருந்துட்டு அவரை புகழாரம் பண்ணுற அளவுக்கு வந்து அவர் அந்தளவுக்கு வேகமாக ஓடிட்டுருக்காரு. எல்லா மக்களுமே இருந்துக்கிட்டு அதாவது என்னென்னா வேர்ல்டு கிளாஸில் இருக்க எல்லா பவுலர்ஸுமே இருந்துக்கிட்டு நம்ம இந்தியா பக்கத்தில் இது மாதிரி ஒரு பிளேயர் இருக்கானாமே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து அவரோட எஃபிஷியன்சி வந்து அவர் காட்டிகிட்ருக்காரு பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாக. வேர்ல்டு கிளாஸ் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பிரெட்லி இவங்கெல்லாம் மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய லெவலில் இருக்க மிகப்பெரிய பேட்ஸ்மேனாக சொல்லப்படுற டிராவிட் அது மாதிரி லக்ஷ்மன் இவங்கெல்லாம் கூட இருந்துக்கிட்டு அவர் வந்து புகழாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் பிளேயர்ஸோ எல்லாத்தோட எஃபோர்ட்னால வந்து அந்த சீரீஸை நம்ம ஜெயிச்சிடறோம்.
ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அந்த மேட்ச்சை வந்து ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிற ஒரு கப்பையும் வந்து கொடுப்பாங்க. அது யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ஸ்மேனுக்கு போகுது. அந்த கப்பையும் வந்து இந்த சீரிஸ் கப்பையும் வந்து நம்ம நடராஜன் கையில் கொடுத்து அழகு பார்க்குறாங்க நம்ம இந்தியன் டீம். இதிலேருந்து நமக்கு தெரியுது நம்ம இந்தியன் டீம் வந்து நம்ம நடராஜனுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு கெஷர் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இந்தியன் கிரிக்கெட் டீமில் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு பிளேயர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே இருக்க நார்த் இந்தியன்ஸுக்கு மட்டும் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது மாதிரி வந்து ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் வந்து ஒரு பொய்யாக்குற விதமாக நம்ம நடராஜனுக்கு அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மேட்ச்லேருந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரிய வருது. இவரோட ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்பிக்கையும் விடாமுயற்சி இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தாலும் நம்மளோட எய்மை வந்து நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இவர் வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம். ஐ ஹோப் கைஸ் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம உங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை பற்றி பேசணும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணி பேச ஆரம்பிப்போம். இதே மாதிரி நம்ம நல்ல கண்டென்ட்டெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் டெய்லியும். அது வந்து உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பாருங்கள். பக்கத்துலேயே வந்து பெல் ஐக்கன் சொல்லி ஒன்று இருக்கும். அதில் ஆல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு டான்டான்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கும். இன்னும் நம்ம கொஞ்சம் என்கேஜாக இருக்கிறதுக்கு அது உதவும். இதே மாதிரி இன்னொரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.